ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஃபெயில்யூர்ஸ், தோல்விகள். நல்லா கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். நம்மலாம் இப்போது எதுக்கு எடுத்தாலும் நமக்கு தோல்வி வந்துருச்சு, அதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதை நினச்சே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எதுலையாவது நம்ம ஃபெயிலியர் ஆனோன்னா அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன வெற்றி வந்தால் அது உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணாதுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தாலும் அது உங்களை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே நம்ம பண்ணுற விஷயத்த இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணுவோம். அப்போ அதுதான் நமக்கு முக்கியங்க. இப்போ ஏதாவது நமக்கு லாஸ் ஆனால் இல்லை ஏதாவது ஃபெயிலியர் ஆனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை யோசிக்காமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நம்ம பண்ணுற தப்புங்க. இப்போ இதை பண்ணாமல் அந்த ஏற்கனவே நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா அதிலேருந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கிட்டு அதிலேருந்து மீண்டு அடுத்தது நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பண்ணலான்னு சிந்திக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்ம லைஃபு நல்லா ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக வருங்க. அப்போது நிறைய பேர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஏன் ஃபெயிலியர் வருதுன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம், நம்ம ஏன் தோக்குறோம் அப்படின்ற ரீசனை தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த ரீசன் நமக்கு தெரியறதில்லை. ரீசன் தெரியாமலே நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம், ஏன் நம்ம தோக்குறோம், என்ன காரணம் அப்படி யோசிச்சே பாதி நாள் போயிடுது. இப்போ நம்ம அந்த ரீசனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா, ரெகக்னைஸ் பண்ணிட்டா அதை நம்ம ஈஸியாக திருத்திக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணிடலாம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அது தெரியாமலேயே அவங்க அதிலே அப்படியே கடந்துடுறாங்க, அதிலே இருந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? அப்போது அது என்னென்ன ரீசன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னன்னா, லேக் ஆஃப் கோல் ஆர் பர்பஸ். நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் நம்ம வாழ்கிறோன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கோல் இருக்கணுங்க. அப்போ தானே லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும் லைஃபு. நம்மக்கிட்ட எதுவுமே கோல் இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் இல்லாத லைஃப் மாதிரி இருக்கும். ஏன் நம்ம சாப்பிட்றோம், ஏன் தூங்குகிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுங்க. அப்போது யாருக்கெல்லாம் கோல் இல்லையோ அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அதை நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணுவீங்க. உங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணுங்க. ஆனால் கோல் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. லைஃப் ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவே இருக்காது. செகண்ட் ஒன், லேக் ஆஃப் ஆம்பிஷன் ஆர் எய்ம். இப்போ நிறைய பேருக்கு லைஃப்பில் நம்ம எப்படியாவது படித்து பெரிய ஆளாக வரணும், லைஃப்பில் நிறையா சம்பாதிக்கணும், நல்லா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் ஒரு எய்ம் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் நல்லா செம்ம கெத்தாக வாழணும், நம்ம லைஃப்பில் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிப்போமா இல்லையாங்க? கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நிறைய பேர் என்னன்னா அது நினைக்கிறதே இல்லைங்க. அதுதாங்க எங்கள் பிரச்சனை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. மைண்ட் செட்டை மாற்றி, நான் ஜெயிக்கணும், நான் பெரிய ஆளாக வரணும், நான் நிறையா சாதிக்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், உடம்பு நல்லா செம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு எய்மோடு வாழுங்க. எய்மோடு வாழும்போது கண்டிப்பாக உங்களால் நிறையா சாதிக்க முடியுங்க. மூணாவது நான் சொல்ல போகிறது லேக் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க, ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரி இருக்காது. சரிங்க? ஏன் இதுன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை கண்டினியூஸாக பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் ஏன் நடக்குது தெரியுங்களா? எல்லாருமே ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது பாதியிலே விட்டவங்களா தாங்க இருப்பாங்க. யாரெல்லாம் முழுசாக அதை பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்களாம் இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை முழுசாக பண்ணுறதில்ல.
கொஞ்ச நாள் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சின்ன டிஃபீட், ஒரு டெம்பரரி டிஃபீட் வந்துச்சுன்னா அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே அதை விட்டுறோம், அதை கண்டினியூ பண்ணுறதில்ல. அப்போ நம்ம ஃபெயிலியர் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ யாரெல்லாம் அந்த டெம்பரரி டிஃபீட்டை கூட ஓவர் கம் பண்ணி போய்கிட்டே இருக்காங்களோ அவங்க தாங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக ஒன்றை பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பர்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. என்கிட்ட சரியான சோர்ஸ் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சரியான படிப்பு இல்லை, நான் எப்படி முன்னேறது லைஃப்பில், பணம் இல்லை நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, என்கிட்ட நாலேஜ் இல்லை நான் எப்படி பெரிய ஆளாக வர்றது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசனை சொல்லிவிட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ, நீங்கள் இப்போ எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நமக்கு நடக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நம்மகிட்ட சோர்ஸ் இல்லை, பணம் இல்லை, நமக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்திக்கிட்டு நம்ம அதே இடத்துல இருந்தோன்னா, ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் ஒரு சக்ஸஸை பார்க்கவே முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எது பண்ணாலும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது நீங்கள் அதை 10 மணி நேரம் கண்டிப்பாக படித்தே ஆகணுங்க. அந்த 10 மணி நேரம் படிக்கணும்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும், உங்களுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த 10 மணி நேரம் படிக்க முடியுங்க உங்களால். ஏன்னா இப்போ நிறையா பேர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் உங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சில டைமில் நமக்கே ஒரு சோடை அடிச்சிருவோம், ஐயோ நம்ம எப்படி படிக்கிறது, நம்மளால் முடியுமா அப்படின்ற எண்ணெல்லாம் வரும். அந்த டைமில் உங்கள் தாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யாராவது ஏதாவது சொன்னான்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவப்பட்டு ஏதாவது அவங்ககிட்ட சண்டை போவீங்க. அந்த டைமில் உங்களுடைய எமோஷனலை, உங்களுடைய பிஹேவியரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களால் சாதிக்க முடியும். அதே டைம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்கணும், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறத நிறுத்தணும், நிறைய விளையாடுறத ஸ்டாப் பண்ணணும், அன்னெசரியாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணாதாங்க லைஃப்பில் நம்ம பெரிய அளவுக்கு வர முடியும். இப்போ இதுக்கெலாம் நமக்கு தேவை செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் வந்துடுங்க. செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக ருசிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் என்தூசியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போக போக இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே வரும். ஏன்னா நமக்கு நிறையா தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே தாங்க அந்த விஷயத்தை முடிக்க நம்ம இருக்கணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போகுதோ உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை நல்லா இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்கள், நல்ல கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அதை சீக்கிரம் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு புவர் செல்ஃப் எஸ்டீம். ஃபஸ்ட்டு செல்ஃப் எஸ்டீம்னா நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் செல்ஃப் எஸ்டீம். புவர் செல்ஃப் எஸ்டீம்னா உங்களை பற்றி நீங்கள் என்னால் முடியாது, நான் ஒர்த்தே கிடையாது, என்னையெல்லாம் இதை சாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களா, அதுதாங்க புவர் செல்ஃப் எஸ்டீம். அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக முடியுங்க, முடியாதுன்னா முடியாதுங்க. 100% ட்ரூ. நீங்கள் முடியும்னு நினச்சி ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க, கண்டிப்பாக உங்களால் அதை சாதிக்க முடியும். இது 100% ட்ரூ, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல் ஹெல்த். நமக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஹெல்த்து தாங்க. நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுன்ற சென்ஸ் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், நல்லா ப்ராப்பராக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நிறையா மெடிடேஷன் பண்ணி
மைண்டை நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், நல்லா கூலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹெல்த்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்கள் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா உங்களால் எப்போ வேணாலும் சாதிக்கலாம், எப்போ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாங்க. ஆனால் நம்ம தேவையில்லாத இந்த மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சரியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும். ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளால் சாதிக்க ரொம்ப கஷ்டம். சாதிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பர்சனாலிட்டி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம நல்லதாங்க நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை குயிக்காக நம்ம சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அது இன்னும் ஒன்றுங்க, நம்ம எப்போதுமே நெகட்டிவான பீப்புள் கூட தயவு செஞ்சு ரிலேஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கும் வந்துடும். அப்போது நீங்கள் படிக்கும்போது நெகட்டிவாக தான் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. எப்போதுமே நெகட்டிவான ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நெக்ஸ்ட்டு இன்சஃபிஷியன்ட் நாலேஜ். இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு நேரம் சரியில்லை, நான் இன்னும் 2 மாதம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இன்னும் 1 வருஷம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபீல்டில் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டை பற்றி நல்ல நாலேஜை கேதர் பண்ணுங்கள். எப்போ பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி பீப்புளை கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்க. அதை விட்டுட்டு ஜாதகங்காரன் சரியில்லைன்ட்டான், எனக்கு நேரம் சரியில்லை, இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றின்றது ரொம்ப கஷ்டம்தாங்க. இப்போ நான் சொன்ன ரீசனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வெற்றிக்கு நான் சொன்ன ரீசன் எது தடையாக இருக்குன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்லாதது கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். அது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கொஞ்சமாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.